ஹலோ நண்பா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருக்குமே கேட்காத ஒரு சத்தம் உங்களுக்கு மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கு அப்படி என்று சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் முட்டில கொட்டாங்குச்சி தேயிற. அதாவது உங்களை சுத்தி இருக்கிற யாருக்குமே அந்த சத்தம் கேட்கல. உங்களோட குடும்பத்துல இருக்கிற ஆட்களுக்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்ல உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் யாருக்குமோ வந்துட்டு அந்த சத்தம் வந்துட்டு கேட்கல. ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த டெய்லி லைஃப்ல இரவும் பகலும் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ ஐயோ. சோ இது வந்துட்டு ஒரு கற்பனை கதை இல்ல, இது வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரியான விஷயம். 1990ஆம் ஆண்டு வட அமெரிக்காவுல நியூ மெக்சிகோ என்ற ஒரு இடத்துல டாவோஸ் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்துட்டு நடந்து கொண்டிருக்கிற, இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையாகத்தான் இந்த டாவோஸ் ஹம் சவுண்ட் வந்துட்டு மிஸ்ட்ரியாக கருதப்பட்டு கொண்டிருக்கு. இது என்னன்னு சொன்னா, ஒரு ஹம் அப்படின்ற ஒரு நாய்ஸ் வந்துட்டு இரவும் பகலும் அங்க இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு கேட்டுக்கொண்டே இருக்கு. 1990ஆம் ஆண்டுல இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, புகாரை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு சத்தம் வந்துட்டு எங்களே கேட்டுக்கொண்டே இருக்கு, எங்களால வந்துட்டு டெய்லி லைஃபை வந்துட்டு ரன் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சோ இதை வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு யாருமே பேச எடுக்கல. என்னடா இவங்க ஒரு மடத்தனமா கதைக்கிறாங்க, சத்தம் கேட்கறதால என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்க இந்த சயின்டிஸ்டும் வந்துட்டு அதிகாரப்பூர்வ அதிகாரிகளும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, 2 பேரும் சேர்ந்துட்டு வந்துட்டு ஒரு ரிசர்ச்சை வந்துட்டு மேற்கொள்றாங்க. சோ இந்த சத்தம் வந்துட்டு தொழிற்சாலைகள்ல இருந்து வருதா, இல்ல வேற ஏதாவது வாகனங்கள்ல இருந்து வருதா, இல்ல பூமிக்கடியில ஏதாவது இயந்திரங்கள் இயங்கி கொண்டிருக்கா அதால வருதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் வந்துட்டு நிறைய விதமா மேற்கொண்டும் கூட இன்று வரைக்கும் அந்த சவுண்ட் வந்துட்டு எதால வருதுன்ற ஒரு மூலத்துல இருந்து வருதுன்றதுக்கான ஒரு ஆதாரம் வந்துட்டு இன்னும் கிடைக்கப்படல. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மக்கள், அதாவது அந்த டாவோஸ் பகுதியில இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இந்த சவுண்ட் வந்துட்டு கேட்டுக்கொண்டே இருக்கான். வந்துட்டு வெளியூர்ல இருந்து அந்த டாவோஸ் என்ற நகரத்துக்கு வந்துட்டு அந்த மக்கள் வந்தாங்கன்னு சொன்னா, வெளியூர்ல இருந்து வர மக்கள் வந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த சத்தம் வந்துட்டு கேட்காதாம். சப்போஸ் அந்த டாவோஸ்ல இருக்கிற மக்கள் கூட வெளியூருக்கு போனாங்கன்னு சொன்னா, அங்க போனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்காதாம். இது கொஞ்சம் நினைச்சு பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அதாவது அந்த டாவோஸ் என்ற நகரத்துல பிறந்து வளர்ந்த மக்கள் அங்க இருந்தா மட்டும்தானா அந்த சவுண்ட் வந்துட்டு கேட்டுக்கொண்டே இருக்குமாம். சோ இந்த சத்தம் வந்துட்டு ஏன் அவங்களுக்கு மட்டுமே கேக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஹம் என்ற ஒரு நாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கு, டெய்லி லைஃப்ல கேட்டுக்கொண்டே இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒன்று அந்த இடத்தை விட்டு மூவ் ஆக ட்ரை பண்ணுவீங்க, இல்லாட்டி ஒரு வேற பிளேஸுக்கு தான் போக ட்ரை பண்ணுவீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் வந்துட்டு ஹம் என்ற அந்த ஒரு நாய்ஸ் வந்துட்டு கேட்டுக்கொண்டே இருக்கு, உங்களால அதை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்ய ட்ரை பண்ணுவீங்க? ஒன்று அந்த இடத்துல இந்த மூவ் ஆக தான் ட்ரை பண்ணுவீங்க. அவங்களும் அதே தான் செஞ்சாங்க. அந்த டாவோஸ்ல இருக்கிற மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நிறைய பேர், ஆனா அங்க இருக்காங்க, பட் நிறைய பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்களோட எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு வெளியூர்களுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு ஒரு விளக்கத்தை முன்வைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு முன்வைச்ச விளக்கம் என்னன்னு சொன்னா, சோ அங்க இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு சில நேரம் காதுக்கும் மூளைக்கும் இடையில ஏற்படுற சின்ன ஏதாவது கனெக்ஷன் எரர், அப்படி ஏதாவது ஒரு டிசீஸால கூட இது வந்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. சரி, ஓகே, 1-2 பேருக்கு டிசீஸ் வர்றது ஓகே தான், பட் எல்லாருக்கும் எப்படி அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கு என்றதுதான் இன்னும் கண்டறியப்படாத ஒரு மர்மமாகவே இருக்கு. சோ டாவோஸ் ஹம் உண்மையில என்ன? ஏன் சிலருக்கு மட்டும் அது கேட்குது? அது இயற்கையா, இல்ல அது தொழில்நுட்பமா, அல்லது இன்னும் அறிவியலால விளக்கப்பட முடியாத ஒரு நிகழ்வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதை போல இன்னும் தீர்க்கப்படாத மிஸ்ட்ரியான விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களோட மிஸ்ட்ரி பிடிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.